ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலை ரயிலில் வந்து போகிறோம். ஐ லவ் ஊட்டியும் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஒரு இன்ஜினை பதச்சா ஐ லவ் ஊட்டி. இப்படியே ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு டிக்கெட்டை போட்டு அப்படியே ட்ரெயினில் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஃபுல் ட்ரெயின் வீடியோ. பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் இன்ஜின் ட்ரெயின் தான். ஃபாஸ்ட்டாக போகாது, மெல்லமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பொட்டிக்கும் ஒவ்வொரு பச்சை கொடி வச்சுருக்காங்க. நிறையா பேர் டிக்கெட் கிடைக்காம இருந்திருக்கு. பட் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே டிக்கெட்ஸ் வந்து கவுண்டிங் இருந்திருக்கு. ஊட்டி மலை ரயில், எரும மாடு. வீடியோ 4Kல இருக்குது. வீடியோ 4Kல பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரயில் ரோட்லேருந்து போகிறப்ப கீழே தலையில் துப்புங்க பாய்ஸ். ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி சைடில் போகிறடிச்சு. இதுதான் தண்டர்வேல். காலைல ஃபுல்லாக இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெயின் கிளம்பிருச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்ல தண்ணி போயிட்டு இருந்தேன். இடத்துல பார்த்தீங்கன்னா டிச்சு தண்ணி ஆக்கி விட்டாங்க போல இருக்கு. என்ன இது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுன்னு பார்த்தா ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு. இப்படி போனால் எப்படா போய் சேர்றது? காட்டுக்குள்ளே போகிறப்ப நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்போன்னு சொன்னாங்க. நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஒரு யானை எட்டி பார்க்குமா, இல்லை ஒரு புலி தான் கரண்டி பார்க்குமான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் போட் ஹவுஸ், ஊட்டி லேக். இப்போ போட்டை பார்க்கலான்னு பார்த்தா இடையில செடி மறைச்சிருச்சு. இந்த மலை ரயிலை பொறுத்தவரை சைடில் கம்பம்லாம் இருக்காது. டீசல் இன்ஜின் நினைக்கிறேன். டீசல் இன்ஜினான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அங்கே தான் போட்டிங்ஸ் எல்லாம், ஊட்டி போட்டிங்ஸ். மெல்லமாக தான் அந்த ட்ரெயின் அழகாக போகுது. பார்த்தீங்கன்னா அதான் லேக்கு. அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ஸ்லோவாக போகும். தம்பி ட்ரெயினை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுப்பா. பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிற எல்லாரோட கையிலையும் கேமராஸும் ஃபோனும் தான் வெளியே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் ட்ரெயினில் போச்சுன்னா சைடில் இறங்கி கூட நடந்து வரலாம் போல இருக்கேன். அவ்வளோ ஸ்லோ. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் பாக்ஸ். சத்தம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்.
நிறையா கிராஃப்டெல்லாம் பார்த்துட்டு இந்த செடியிலேருந்து வந்து தான் பண்ணிடுறாங்க. பைன் ட்ரீலேருந்து அந்த பெரிய பெரிய இது வருதுல்ல, அதை எடுத்துகிட்டு கலர் பண்ணி விற்பாங்க. 1 மணி நேரம் எட்டி பார்த்தா தலையே போயிடும் போல இருக்கு. வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளக்காரன் கொடுத்த வண்டி. பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. $45 கிலோமீட்டர்னு எழுதியிருக்கேன். என்னவா இருக்கும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு வந்து ரேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்லோ ஸ்பீட்லேயே இருக்குது. ஏதாவது ஒரு காட்டு விலங்கு வருமா? எருமை மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அது வீட்டு எருமை மாதிரி இருக்கேன். கிட்டத்தட்ட ஆன்லைனில் ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி 450 ரூபாய்க்கு இந்த புக் போகிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற ட்ரெயின். ஏதோ நார்மலாக ஒரு ஜென்ரல் ஏதோ அட்வென்ச்சர் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பட் ரொம்ப ஸ்லோ. மலை ரயில் தானே, டிடிஆர்லாம் இருக்க மாட்டாருன்னு பார்த்தா இருக்கிற 5 பெட்டிக்கு டிடிஆருமே வந்து செக் பண்ணிட்டு போகிறாரு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் டிக்கெட் கூட எடுத்துக்கலாம். லைன் க்யூ நின்று எடுக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். க்யூ நிற்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பொதுவாக ஃபஸ்ட்டே வந்து ஐஆர்சிடிசி ஆப்பு இல்லைனா கன்ஃபார்ம் டிக்கெட்டில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்லேயுமே இருக்குது. இது நீங்கள் என்ன பேரில் புக் பண்ணால் உதகமண்டலம் டு குன்னூர் அப்படின்னு புக் பண்ணிக்கலாம். இல்லைனா குன்னூர் டு உதகமண்டலம் அப்படின்னு புக் பண்ணி நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து பயணிச்சுக்கலாம். தெரிய மாட்டாங்களே. இப்போ ஒரு பாலடைஞ்ச ஒரு கோவிலுக்குள்ளே போக போகிறோம்.
ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனா இல்லை வீடான்னு தெரியல. கோட்டர்ஸ் மாதிரி மேலே ஒரு